வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரெட் ஒயின் சோப் எப்படி வீட்டிலேயே இயற்கையான முறையில் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் இந்த ரெட் ஒயின் சோப் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சோப்போட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜனிங், முகத்தில் உள்ள சுருக்கங்களை குறை, ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு, டீப் கிளென்சிங் கொடுக்கும். ஸோ வாங்க நம்ம சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிராம் ரெட் ஒயினை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 75 கிராம்ஸ் ஆஃப் ஆரோ வாட்டர் அண்ட் 72 கிராம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஐஸ் க்யூப்பில் இந்த ரெட் ஒயினையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து நம்மளோட இந்த காஸ்டிக் சோடா 72 கிராம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில் 200 கிராம், பாம் ஆயில் 200 கிராம், கேஸ்டர் ஆயில் 30 கிராம் அண்ட் கீ 70 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து காஸ்டிக் சோடாவும் ரெட் ஒயின் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கலக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரெட் ஒயின் சோப் வந்து ரெடி ஆகும். இது எல்லாமே பாருங்கள், நம்ம ஹேண்ட்மேட் தான் செய்கிறோம். எந்த ஒரு மிஷின்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. நம்மளோட அந்த 500 கிராம்ஸ் ஆஃப் ஆயிலில் நம்மளோட லைஃப் சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கேப்சூல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ml. இப்போ சாண்டல்வுட் ஆயில் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எசென்ஷியல் ஆயில் அது ஒரு 5 ml. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம மோல்டில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் அப்படியே இந்த மோல்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம மோல்டில் போர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம எல்லாத்துலேயும் போர் பண்ணிட்டோம். இதில் 6 வந்துருக்குது. ப்ளஸ் இது வந்து எனக்கு சாம்பிள் பீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அது போர் பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7 சோப்பு ப்ளஸ் நம்மளுக்கு சாம்பிள் வந்திருக்கு. இது வந்து 24 hours நம்ம அப்படியே வந்து நல்லா மோல்டில் செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். சோப் பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அன்மோல்டு பண்ணி காட்டுறேன். நம்மளோட சோப்பை நான் அன்மோல்டு பண்ணிட்டேன். 4 to 6 weeks இதை நம்ம க்யூரிங் வைக்கணும். நம்மளோட ரெட் ஒயின் சோப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலரில் வந்துருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ளஸ் ரெட் ஒயின் ப்ளஸ் காஸ்டிக் சோடா இந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் கால்டு சஃபானிகேஷன் அதில் நடக்கும்போது pH வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு இந்த ரெட் கலராக சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு இந்த நேச்சுரலான கலர் வந்து நம்மளுக்கு ரெட் ஒயின்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போ மற்றவங்களாம் எப்படி இங்கே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க க்ளே, மைக்கா அது மாதிரி கலர்ஸ் எதனா யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரெட் கலர் கிடைக்குது. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் ரெட் ஒயின் சோப். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.